நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாதிரி வாக்குப்பதிவும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் அலுவலர்கள் இவிஎம் விவிபேட் இயந்திரங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்கிறதா என்ற எல்லா மெஷர்ஸையும் பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் நகர் வாக்குச்சாவடி மையத்திலிருந்து தாவிக தலைவர் விஜய் இன்று காலை 8 மணிக்கு வாக்களிக்கவிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, அந்த வாக்குச்சாவடி மையத்தில் அதேபோல விஜய் குறிப்பாக வரக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? 8 மணிக்கு அவர் வரவிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் இன்று காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் கபாலீஸ்வரர் நகரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அவர் தன்னுடைய வாக்கை செலுத்த இருக்கிறார். இதுவரை ஒரு வாக்காளராக அவர் வாக்கை செலுத்திக் கொண்டிருந்தார். தற்போது முதல் முறையாக ஒரு கட்சி தொடங்கிய பிறகு ஒரு கட்சியின் தலைவராக அவர் வாக்கு செலுத்துகிறார். இதற்காக அந்த ஏற்பாடுகள் அந்த வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்போது அவருடைய இல்லத்தில் இருக்கிறோம். நீங்கள் அந்த காட்சிகள் மூலம் பார்க்கலாம். நிர்மல் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். இங்கு பாதுகாப்பு தனியார் அமைப்பை சேர்ந்தவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் காவல்துறையை சேர்ந்தவர்களும் காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விஜய் வாக்கு செலுத்த செல்லும் போது இங்கு அதிக அளவில் அவருடைய கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதே நிறைய பொதுமக்கள் இங்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது விஜய் வாக்கு செலுத்த செல்லும் பொழுது அதிக அளவில் அந்த கூட்டமும் இருந்தது. பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களும் அதிக அளவில் கூடியிருந்தார்கள். எனவே எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் இங்கு அதிக அளவில் அந்த பலத்த பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற காவல்துறையிலும் சரி, அதே போல் விஜய் தரப்பில் தனியார் பாதுகாவலரும் சரி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். லாவண்யா.